தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ. நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே. உங்கள் என்ன ஏரியா பேர் என்ன? அவ்வளவுதானா? ரெடி? ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அனி டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோனிமேட்ல இருக்கக்கூடிய எல்லையம்மன் தெரு மக்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருந்து கொஞ்சம் வெளியில வரும்போது அப்படியே அந்த கிராமத்து வாசனை வந்து பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே கவர்ந்து இழுக்குது. ஸோ அது எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க, எப்படி எல்லாம் வந்து இவ்வளோ ரிஸ்கி டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா பனி ஃபுல்லா இறங்கும், அந்த டைம்ல எப்படி கோலம் போடுறாங்க, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எல்லாமே விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நிக்கிறாங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எல்லாமே காரணம் அப்படின்னு வந்து நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றோம் இங்க. பாட்டி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பாட்டி வணக்கம். கேட்காது. ஓகே, ஆரம்பமே அற்புதம். ஓகே, அடுத்தது என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பாருங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அவங்க பேர் சொல்லுங்க. ஹேமலதா. ஹேமலதா, என்ன பண்றீங்க ஹேமலதா? ஹவுஸ் வைஃப். ஓ மை காட், அது மட்டும் எல்லாருக்கும் ஈஸியா வந்துருது. ஓகே, சோ என்ன ஹவுஸ் வைஃபா இல்லனா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்னா, அதான் எனக்கு வந்து படிக்கணும்ட்டு ஆசை. காலேஜ் போயிருப்பேன். காலேஜ் போயிருப்பீங்க. என்ன படிக்கணும்? எனக்கு வந்து அட்வொகேட்டா? சூப்பருங்க, செம்மங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, அட்வொகேட் போடுங்க, பண்ணலாம், பிரச்சனை இல்ல, சூப்பரா. சரி, இவ்ளோ ரிஸ்கிலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலம் போடுறீங்கல்ல, ஏன் போட்டீங்க? ஏன் போட்டேன்னா போட்டி வச்சிருக்காங்கன்னு போட்டேன். அப்ப மத்த டைம்ல போட மாட்டீங்க? மத்த டைம்ல குட்டியா போடுவேன். குட்டியா போடுவீங்க. இப்ப ரொம்ப பெருசா போடுறீங்க. ஓகே, அதான் பஸ்ல போறவங்க அப்படியே நின்னு பாத்துட்டு போறாங்க. இங்க பஸ் உள்ள வராது, அப்படியே போயிடணும், இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. உஷா. உஷா? உஷா ராணி இல்ல, உஷா. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிட்டீங்களே. ஓகே, மார்கழி மாசத்துல கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து போட்டிக்காக போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெளிப்படையா சொல்றதே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எதற்காக நீங்க போடுறீங்க? இந்த மார்கழி மாசம் போட்டா நல்லது. அதனால காலையில எழுந்து ஒரு 5-4 மணிக்கெல்லாம் எழுந்து போடுவோம். மற்ற நாளெல்லாம் சிம்பிளா ஒரு கோலம் போடுவோம். இந்த மாசம், இந்த ஒரு மாசம் மட்டும் நல்லா கலர் அடிச்சு கோலம் போடுவோம். ஒரு மாசம் மட்டும் நல்லா. நான் ஏரியால இருக்கிறது எல்லாருக்கும் காட்டுறேன், அந்த ஒரு மாசம் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு மாசம் மட்டும் நல்லா போடணும், பக்காவா போட்டுருவீங்க. ஓகே, என்னம்மா என்னாச்சு? கிளு 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 கிளுன்ற எங்களுக்கு ஒரு வந்து சென்டர்ல. உங்க பேர் சொல்லுங்க. பானு. பானு, நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்றது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்?
எதுக்கு போடணும்னு மட்டும் மக்கள் கிட்ட சொல்லுங்க. எதுக்குன்னா இது மார்கழி மாசம்ன்றதுனால போடணும். விட்டுருங்க, மார்கழி மாசம்ல கோலம் போடுறோம். கோலம் ஏன் போடணும்? கோலம் போட்டா வாசல் அழகா இருக்கும். வாசல் அழகா இருக்கும். அப்ப வீட்டுக்குள்ள போட்டாலும் வீட்டு அழகா இருக்கும். வீட்டுக்குள்ள போட்டுக்கலாம்ல? போடலாம். போடலாம். பூஜை ரூம்ல எல்லாம் போடலாம். பூஜை ரூம்ல எல்லாம் போடலாம். ஓகே. வீட்டுல அப்படியே வந்து மங்களகரமா கோலம் போட்டவனே நல்லது. வீட்டுக்கு நம்ம தான் போடுறோம், ஆனா நம்ம தான் வாடுறோம்ல. ஹெல்பிங் ஆளே இல்ல அப்படின்னு அது பத்தி என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல, நம்மளே செஞ்சு வேண்டியதான். யாரும் அதுக்குன்னு வர வேண்டியது இல்ல. ஹெல்ப்புக்கெல்லாம் நம்மளே போட்டோமே நம்மளே வரணும். அவ்வளவுதான். போட்டோம் வாரணம் முடிஞ்சு போச்சு. அங்கம்மா ரங்கம்மா என்னம்மா வேணாமா? சரி உங்க பேர் சொல்லுங்க. ரேணுகா. ரேணுகா பயங்கரமா அப்படியே ஹெட்செட் எல்லாம் போட்டு இளையராஜா மாதிரி அப்படியே இருக்கீங்க, வேற லெவல்ல. இப்படி வாங்கம்மா. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. எங்கம்மா அங்க பாக்குறீங்க? பேர் சொல்லுங்க. ரேணுகா பேரு. ரேணுகா. மக்கள் பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். இளையராஜா ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாட்டெல்லாம் பாட தெரியாது. என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் எங்கே இருக்குது. காலேஜ் நைட் பாட்டு வரும் எங்களுக்கு. பாட்டு சும்மா ஒரு 2 லைன் பாடுங்க. எனக்கு பாட்டெல்லாம் பாடி பாட சொல்லி பாடும். கோலம் போடும்போது பாட்டு எல்லாம் பாடி எல்லாம் போட மாட்டேன். 1.2 நான் பாடுறேன். பாடெல்லாம் தெரியாது பையனுக்கு. பாடெல்லாம் தெரியாது. ஆமா. நீ அத்த வாட்டி கேள்வி கேட்டா உன் மூஞ்சியே நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் என்ன பாடு பாடு பாடுன்ற அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் சொல்லுங்க. தரணி. தாரணி. ஓகே. தாரணி இல்ல, தாரணி. நான் ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு தெரியுது. டான்ஸ் ஆடாத பேசு. டான்ஸ் பண்ணி போங்க. டான்ஸ் பண்ண ஆடுவோம். வில்லிவாக்கம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி. ஓகே. ரொம்ப என்ன இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு? ரொம்ப படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா? டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட். டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட். என்ன பண்ணீங்க? கலெக்டர் ஆகணும்னு ஆசை பொண்ணு. டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும். சூப்பருங்க. கால் தரையிலே பட மாட்டீங்க. ஆமா, நான் தான் டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னேன். ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமா டாக்டர் ஆயிடணும் நாங்க கேட்டுக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க. ரேஷ்மா. ரேஷ்மா. இப்படி வாங்க ரேஷ்மா. கீழ இருங்க. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க படிக்கிறோம். என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் 8th. ஓகே, சூப்பருங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி. நீங்க 8th ஸ்டாண்டர்ட். என்ன பண்ணனும்னு ஆசை உங்களுக்குலாம்? டீச்சர். தேங்க்ஸ்மா. நீங்க? பியூட்டிஷியன். பியூட்டிஷியன். வாவ், ஃபைன், சூப்பர். நீங்க? என் பேர் ரூப்னி. நான் 8th படிக்கிறேன். கலெக்டர் ஆகணும். ஐயோ, அது சொல்லும்போது பாருங்க, ரூபி நீ 8th படிக்கிறேன், கலெக்டர் ஆகணும் அப்படின்றீங்க. கலெக்டர் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க கலெக்டர் தேவையானது படிக்கணும். நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்க. நீங்க கலெக்டர். இப்போ நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறேன். கலெக்டர் மேடம் சொல்லுங்க மேடம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. என்னம்மா கலெக்டர் ஆகணும்ன்றீங்க, கலெக்டர் ஆயிட்டீங்க. மக்களுக்கு நல்லது செய்வீங்க. சூப்பருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது பாத்தீங்கன்னா கோலம் போட்ட இந்த கொஞ்ச நாள்லயே ஒரு 2 வருஷம் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கலெக்டர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, பியூட்டிஷியன் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க. முடியல. ஸோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வந்து இந்த ஏரியா மக்கள் கிட்ட வந்துட்டோம்னா போதும். ஊசி போடணும்னா ஒரு ஆளு அப்படியே அது கேஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஆளு, அப்படியே பக்கத்துல பாத்துட்டு ஸ்கூல் டீச்சர்ல இருந்து எல்லாமே வந்து பக்காவா போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? எங்க யாரையும் காணோம். நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஒரு வாட்டி கட்டினேன், கம்மல் வாங்கினேன். சூப்பர்மா. நீங்க? வெள்ளி வளையல் வாங்கணும் குழந்தைக்கு. வெள்ளி வளையல். சூப்பர். நீங்க? ஜிஆர்டி போனா என்ன வாங்கணும்னு ஆசை வீட்ல? செயின். நீங்க? பிரேஸ்லெட். காப்பு. வாவ், காப்பு. நீங்க? நான் வளையல். நானும் வளையல். கொலுசு. ஓகே, ஃபைன். என்னதான் இருந்தாலும் தங்கத்திலயும் சரி இதுலயும் சரி, ஆனா அந்த கொலுசுக்கு இருக்கிற மவுஸ் வந்து எங்கேயுமே வந்து குறையவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே அந்த கொலுசு ஜல் 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 ஜல்னு ஊரே வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 மணி நேரத்துல போயிட்டு டல் பயமுத்திட்டு அப்படியே பக்காவா இருக்கணும். அதுல ஒரு சந்தோஷம் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பா ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வே
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேங்கோட தான் நின்றுட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகழகான கோலங்கள் வடிவச்சு பாத்தீங்கன்னா எங்க புள்ளி வச்சாங்க எங்க முச்சாங்கன்னே தெரியல. அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்க போறோம். ஸோ இது எப்படி உருவாயிருக்கு, எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் கேட்க போறோம். ஒருத்தவங்க நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க பாருங்க சைட்ல நிக்கிறாங்க. ஆனா கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மக்களே ஆஃப் கேமரால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிளியுது காது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வசந்தா. வசந்தா. வசந்தாவா? ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க வசந்தா? மைக்க பத்தன வெக்கம் வந்துருதாரா? ஐயோ சாவி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. கஜலட்சுமி. கஜலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, சோ டெய்லி கோலம் போடுறது வந்து ஈஸியா இருக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னால. என்ன வாய் வராதா? ஆமா, ஈஸியா தான் இருக்கு. ஈஸியா இருக்கு. ஓகே, சைலண்டா இருக்கீங்க ஊன்ட்டு ஜாலியா. சொல்லுங்க, வேற என்ன சொல்லணும்? மக்களுக்கு வந்து சொல்லுங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது கோலம் போடுறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். வீட்டில் வேலை செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும். பட் கோலமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம போடுறோம்ல, அதுவும் ஒரு பெரிய வேலை. அதை தாண்டி இதையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே. இந்த மாசம் மத்த டைம் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா போடுவோம். மார்கழி மாசம் கொஞ்சம் கலர் போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி போடணும். அவ்வளவுதான், சீக்கிரமா ஏஞ்சி போடணும். கொஞ்சம் டைம் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஆகுது. அவ்வளவு பக்கத்து ஊர்ல போடும்போது நம்ம போட்டுறோம் அப்படின்றதுக்காக போட்டிக்காக போடுவோம். போட்டிக்காக பேசிட்டீங்க நீங்களும் ஃபுல்லா மொத்தமா. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சாந்தி. 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 சாந்தின்றவங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் ஃபுல்லா வந்துருவாங்க. இந்த எல்லா இடத்துலயுமே இந்த சாந்தியோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஓகே ஓகே, பட் ஆனா சாந்தி சிரிச்சு சிரிச்சு பாக்குறது நான் இங்கதாங்க பாக்குறேன். உருன்னு இருக்கிற முகத்துல அந்த பேர்ல உருன்னு இருப்பாங்க, பட் ஆனா இங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது சாந்தம். சாந்தி ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாங்க. நல்லா இத கிளிப்பிங் பண்ணி பேனர் வைக்கிறோம் நம்ம. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போயிருக்கீங்க, என்னெல்லாம் வாங்குனீங்க? ஒரு வாட்டி கொலுசு எடுத்துக்கிறேன், பண்டு ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறோம். மாசம் மாசம் காசு கட்டுற மாதிரி. எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க காசெல்லாம்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஓகே, சூப்பர், ஃபைன், ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க. துர்கா. துர்கா. எங்க பேரை சொன்னோன்னு சிரிக்கிறீங்க? இல்ல துர்கா, நீங்க கிண்டல் பண்ண சிரிக்கிறதா சிரிப்பா? நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. நான் எதுவுமே உங்க பேர் தான் கேட்டேன், வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஓகே, துர்கா. துர்கா தானே? ஆமா ஆமா. ஃபுல் பேரு துர்கா தான். ஃபுல் நேம். ஹஸ்பண்ட் பேர்லாம் சேர்க்க மாட்டீங்க? துர்கா சதீஷ். சதீஷ். பாவம்ல, அவன் கோலமா வாங்கி கொடுத்துருப்பாரு. சரி 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 சொல்லுவோம். அவரை வேற ஏங்க, நானே இப்பதான் வந்து பேசிட்டு இருக்கேன், அவரே ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. துர்கா கிட்ட கேட்ட பேர் எங்கிட்ட பேர் சொல்றத கேட்டீங்க. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். கோலம் அப்படின்றது ஒரு கோலம் போடுறதே பெரிய விஷயம். எப்படிங்க பல கோலங்கள்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு கோலம் தான் போடுவோம், பக்கத்துல இருக்கவங்க இன்னொரு கோலம் போட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க இன்னொரு கோலம் போட்டாங்களா? சூப்பர். என்ன கோலம் போட்டீங்க? நான் வந்து தாமரை கோலம் போட்டேன். தாம்பரம் கோலம் போட்டீங்க? இல்லையா, அப்படி ஒண்ணும் தெரியலையா தாம்பரம் கோலம் போட்ட மாதிரி? உங்க கண்ணுக்கு தெரியலையே, நான் போட்டது தாமரை. தாமரை, அத நம்ம தாம்பரம்னு நினைக்கணும். ஓகேவா? ஸ்கிரீன்ல இவங்க பின்னாடியே ஓடும் பாருங்க அந்த கோலம் அப்படியே பாக்கும்போது. ஓகே, சரி சரி, சூப்பருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், உங்க மனசுல இருக்கும் வேதனைகள் இருக்கும், எதாவனா இருக்கட்டும், ஒரு விஷயம் வந்து ஸ்பான்டேனிட்டியா வந்து மக்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் எதுவும் சொல்ற மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் கொஞ்சம் மற்ற மாசத்துல விட இந்த மாசத்துல எது கோலம் போடுறோம்னா, நம்ம உடம்புல வந்து ஓசோன் படலம் கீழே இருக்கிறதுனால ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு அதிகமா இதுவாகுது. அதனால நம்ம உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த மாசத்துல காலையில இருந்து கோலம் போடுறோம். இந்த மாசத்துல போட்டா நம்ம உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். அததான் சொல்ல விரும்புறேன் எல்லாருக்கும். சுறுசுறுப்பா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அதனால கால் ஏந்துக்காது, ஆமா நடக்காது. ஆமா ஆமா, ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் மேல பட்டவனே எனக்கு சூரியன் படுதுங்க, படுத்தவனே அப்படியே பிரைட் ஆயிடுறேன். அந்த மாதிரி ஆக்சிஜன் பட்டவனே கால் அப்படியே சுருன்னு இந்த இதுல வருமே, அது பேர் என்ன அந்த படம், அபய் சண்முகி மாதிரி கமல் மாதிரி முடிச்சுட்டு வந்துருவாங்க எல்லாமே பக்காவா. அந்த ஒரு மாசம் மட்டும் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா, இந்த மாசத்துல மட்டும். ஆமா, சூப்பருங்க. வேற எதுனா? வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. உங்க பேர் சொல்லுங்க. கௌஷிக். கௌஷிக், என்ன பண்ணிட்டு வீட்ல உட்காந்துட்டாங்க. படிக்கிற சொல்லுடா. எல்லாமே பிராங்கா பேசுவாங்க. வீட்ல உட்கார்ந்து நிக்கிறீங்களா? வீட்ல ஓகே, வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? படிச்சிட்டு இருக்கோம். வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க. சூப்பருங்க, எப்படி பண்ணாங்க பாருங்க, வேற லெவல்ல. ஓகே, பிரவீனா. பிரவீனா,
ஓகே, நீங்க சொல்லுங்க. கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ஆக்சிஜன்ல ஓட்டெல்லாம் போட்டு வெளில வரணும், அது நம்ம மேல படணும், அதால நம்ம வந்து பம்பரமா சுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கோலம் அப்படின்றது இந்த மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைகுண்ட ஏகாதசி வரும். அது வந்து ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா பார்க்கணும்? கடவுளுக்கு உகந்த நாள் தான் இந்த மார்கழி மாசம். அதனாலதான் கோலம் எல்லாம் போட்டு கடவுளை நம்ம வர வைக்கிறோம் இந்த மாசத்துல. வர வச்சுட்டோம். நாங்க தான் வந்திருக்கோம். ஆமா, நீங்களும் வந்து வர வச்சிருக்கீங்க. விளக்கெல்லாம் ஏத்தி காலையில எல்லாம் செய்வாங்க. நாங்க கூட வரவங்க வருஷம் சாடி தெளிச்சு விலகல கூட வர வாசல் அளவுக்கு தான் நிற்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து முறையா வர வைக்கிறதுக்கான வழிமுறை தான் இது. கரெக்டா? கடவுளை வந்து வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்களா? எல்லாருமே வீட்ல தான் இருக்கீங்களா? ஜாலியா லீவ் டைம்ல வீட்ல தான் இருப்பாங்க. இப்ப லீவ் டைம்ல எல்லாருமே ஜாலியா வீட்ல இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்ல அதுவும் வந்து ஸ்கூல் எப்பதாண்டி ஓபன் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேச்சு வந்துடும். அதனால வீட்ல இருக்கேன்னு சிம்பிளா சொல்றாங்க. நம்ம உனக்கு என்ன ஆகணும்னு ஆசைமா? எனக்கு கலெக்டர். என்ன பண்ணுவீங்க கலெக்டர் ஆகி? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆவீங்க. ஓகேவா? கலெக்டர் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தெரியல. இல்ல, நீங்க ஒரு கலெக்டரை பாத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க பண்ணணும்னு நினைக்கிறதா அவங்க பண்ணலாம் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். உதவி செய்யணும். ஓகே, என்ன மாதிரி? நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்ன ஃபெஸ்டிவல் வந்தா நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கி தரது. ஸ்வீட் கொடுக்கலாம், சாக்லேட் கொடுக்கலாம், மிட்டாய் கொடுக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம். மிட்டாய் சாக்லேட் எல்லாம் ஒண்ணுதான். மிட்டாய் சாக்லேட்லாம் ஒண்ணுதானா? சூப்பருங்க. இப்போ இதுக்கே கலெக்டர் ஆயிடுவாங்க. எனக்கு தெரியாது மிட்டாய் சாக்லேட்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு. உன் பேர் சொல்றா? சொல்ல மாட்டியா? ஏன்டா தாண்டி எல்லாம் போனியாடா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. சோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கீங்களா? போயிருக்கேனா? இவனால ஜிஆர்டி போயிருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஆனா உங்களை பார்க்கவே இல்லை சொல்றாங்களே. நாங்க எடுத்திருக்கோமே எல்லாமே. நாங்க ஜிஆர்டி எல்லாம் எல்லா பொருளுமே அதில் தானே. எனக்கு திருவள்ளூர் ஆயில் மில்லாண்ட் இருக்குல்ல, அந்த ஜிஆர்டி தான் அங்கதான் எடுப்போம். அப்புறம் இங்க வந்த பிறகு ரெட்டில்ஸ் தான். ஆமா, ரெட்டில்ஸ் ஜிஆர்டி தான் நமக்கு எல்லாமே. அப்படியே என்ன வாங்குனீங்க இப்ப ரீசன்ட்டா? நான் கம்பல் வாங்கியிருக்கோம். கம்பல் வாங்கிருக்கீங்க. ஓகே, அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்களா? வாங்கியிருக்கோம். எதுக்கு பப்ளிக் பண்ண? நாங்க போனது இல்ல இது வரையும். போனது இல்ல. போறா வாடி. இல்ல, அவங்க இப்பதான் வந்து புதுசா இங்க சேர்ந்துறாங்க. அவங்க தான் போவாங்க. அப்படியா? ஓகே, இப்போ நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன வாங்குவீங்க? நான் வாங்கணும்னு நினைச்சேன்னா என் பசங்களுக்கு கோல்ஸ் வாங்கணும். இங்க நான் எங்க வந்து மாட்டின்னு இருக்கேன்னு தெரியலடா. ஐயோ, கோல்ஸ் இல்ல, அது டக்குனு வந்து அண்ணா கயிறு. கோல்ஸ் மாதிரி போடுவோம்ல சாமி. கொலுசு அரணா கயிறு வேற லெவல். இதோட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா இவங்களோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமே. ஸோ பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரு மக்களோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நிறைய கோலங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் பைனலாக வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நமக்கு நிறைய விஷயங்களை கேட்க போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கோமலாதேவி சார். கோமலாதேவி. என்ன ஒரு பவ்யம் கோமலாதேவி அப்படின்றது. ஓகே, பேர் வரும்போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விக்ரமா வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி வரட்டங்க நான் அப்படியே பொங்கிடுவேன் அப்படின்னாங்க. பேரு கேட்டா கோமலவதி அப்படின்றாங்க. ரொம்ப அழகா. சார் ஓகே, என்ன பண்றீங்க? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன ஆஃபீஸுங்க? சிஸ்டம். என்னது? சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறேன் சார். சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, ஃபைன். யாருமே மற்றவங்களாம் வந்து அப்படியே பார்த்தோன்னே அப்படியே இதுவாகிடுறாங்க. யாருமே சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க, அதுக்கு சொன்னேன். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? தச்சூர் கூட்டுரோடு. ஓகே, சூப்பர். என்ன பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? எனக்கு அந்த அளவுக்கு எய்ம் இல்லை. 4 பேருக்கு நல்லது பண்ணணும், அதுதான் சார். நல்லது பண்ணணும், இந்த மாதிரியே ஒரு கொள்கை உள்ளவங்க. சூப்பர். சரி, இப்படி இருக்கும்போது கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நீங்க எப்படி அதை பாக்குறீங்க?
கோலன்றது கம்பல்சரி, அது நல்ல விஷயம் சார். வீட்டுக்கு ஒரு மங்களகரமான விஷயம், ஒரு மகாலட்சுமி தன்மோரம். பெண்கள் எழுந்து காலையில் கோலம் போடுறது நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. நல்ல விஷயம். ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். என்ன வாங்குனீங்க? ஜுவல்ஸு. வேற இந்த பையனுக்கு ஜுவல் வாங்கினேன். பையனுக்கு ஜுவல் வாங்கிட்டீங்க, சூப்பருங்க. மேரேஜ்க்கு வாங்கிட்டீங்க, சூப்பர். வேற என்னலாம் வாங்கணும் சார்? இன்னும் பெண்டிங்ல இருக்கும்ல உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எல்லாம் வாங்கிட்டேன் சார். அவங்களுக்கு உங்களுக்கு? எனக்கு அந்த மாதிரிலாம் இது ஐடியா இல்லை சார். நோ ஐடியா. ஒன்லி யாருங்க அந்த தெய்வம்? எங்க இருக்காரு அந்த சன்னு? என் பையனா வேலைக்கு போயிருக்காரு. ஓகே, நம்மள பார்த்தா எப்படி தெரியல கேக்குறாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜெயலட்சுமி. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கம்மா? ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஓகே, கோலத்து மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு? கோலம் போட்டா நல்லா இருக்கும். அதனால போட்டீங்க. சூப்பர். இந்த கலர் வேரியேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த மிக்கி மவுஸ்லாம் வரைகிறது அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓகே, இனிமேல் வந்து கோலம் போடணுன்ற ஆர்வம் இருக்கா? இருக்கு. ஓகே, ஸோ உங்களை மாதிரி குட்டி பசங்களாம் பார்க்கணுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கோலம் போடுங்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்க. பிரமிளா. ஓகே, பிரம்மாண்டமா இருக்காங்க பாருங்க பிரமிளா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கோலமே எழுந்து வந்து பேசுற மாதிரியே இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம பல டாஸ்க்குகள்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம்ல. கண்டிப்பா. தாண்டி வந்து மார்கழி மாசத்துல இந்த பனியில குளிர்ல ஏன் கோலம் போடணும்? கோலம் போட்டா வீடு கலையா இருக்கும்ன்றதுக்கு போறது. வீடு கலையா இருக்கும், மங்களகரமா இருக்கும்ன்றதுக்கு போறது. அவங்கலாம் வந்து யாரா இந்த கோலம் போட்டா நம்ம வீட்டை அப்படியே பார்க்காதவங்க கூட பார்த்துட்டு போகணும். வீடு கலையா இருக்கும், மெயினா அவ்வளவுதான். மங்களகரமா இருக்கும், வீடு கலையா இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். நீ பாரு, பார்க்காம போ, அவ்வளவுதான். வராம போ, அதெல்லாம் அப்புறம் கலையா இருக்கும். அவ்வளவுதான். கரெக்டா? கண்டிப்பா. சரி, இப்போ கோலம் போடாதவங்க வந்து ஏங்க இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, அதெல்லாம் அந்த காலத்திலேயே முடிஞ்சிச்சு, நீங்க ஏங்க இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சில பேரோட தாட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க எப்படி பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வாங்க, நீங்க கேட்டீங்களுக்கு நான் பதில் சொல்றேன் சார். இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ அப்போ ட்ரெடிஷனல் இருந்தது, இப்போ ட்ரெண்டிங் மாறிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்து ஒர்க்கிங்ல இருக்கிறதுனால ஸோ மார்னிங் டைம்ல இருந்தால் அவங்களுக்கு கோலம் போடுறதுக்கு டைம் இருக்காது. அதனால வந்து அவங்க அந்த அளவுக்கு அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கல்ச்சர்னும் போது அந்த கோலன்றது கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். அந்த கோலம்னு ஒன்று இருந்தால் தான் அதை நம்ம பாரம்பரியம் அழியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இதுதான் சார். ரைட். பாரம்பரியம் அழியாமல் கடைப்பிடிச்சிட்டே வரணும். பெருசா போட முடியலனாலும் அந்த மார்கழி மாசம் வந்து சிம்பிளா சின்ன கோலமாவது போடணும். ஸோ அப்போ நம்ம கல்ச்சர் வந்து அது கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். கல்ச்சரே ஃபுல்லா எங்க மொத்தமா அதுதான் சார். இப்போ எல்லாமே அப்படி அதுதான், அது அழியாம நம்ம வந்து அதுக்கு திருப்பியும் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கணும். ஓகே, உயிர் கொடுத்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அப்ப ஜிஆர்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் அழியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிஸ்லாம் வைக்கிறாங்களே, ஓகே சார், உங்களோட கருத்து? நல்ல விஷயம் தான் சார் இது. அதாவது செய்யக்கூடாது, இப்போ சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கணும், நம்மளும் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து கோலம் போடாதவங்க கூட எழுந்து கோலம் போடுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, சூப்பருங்க. இதே தாங்க விஷயம். ஸோ ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்காகவும் ட்ரெடிஷ்னலை அழிக்க நிறைய பேர் வந்து முயற்சி செய்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதாவது ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ட்ரெடிஷ்னலை வந்து வளர்க்கறதுக்கும் பெண்களை ஊக்குவதற்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருஷம் இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அந்த கோலங்களோட டிஃப்ரென்சியேஷனை பார்க்கும் போதும் சரி, அதோட விரிவாக்கத்தை பார்க்கும் போதும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? உங்க பேர் கௌரி. ஓகே, கோலம் போட்டிருக்கோம், காலையில் விடிகாலம் எழுந்து போட்டிருக்கேன். எல்லாரும் பார்க்கணும், மங்களகரமா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு கலை வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அழகு வரும், அது பாரம்பரிய கல்ச்சர். அது எல்லாரும் பார்க்கணும், நம்மளை பார்த்து எல்லாரும் போடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கால. அப்படி மங்களகரமா. ஆமா. ஓகே, கௌரி நீங்க வீட்ல தான் இருக்கேன். நான் எதுவும் வீட்ல தான் இருக்கீங்க. ஆமா, ஃபுல்லாவே வந்து பிளான் பண்ணிடுவீங்க இந்த கோலம்? ஆமா, இந்த கோலம் போடணும். ஆமா, நைட்லயே பிளான் பண்ணி வச்சிருவேன், இந்த கோலம் போடணும் அப்படின்ட்டு. சூப்பர். மகிழ்ச்சி, சந்தோஷம். இதே மாதிரி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பா ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரே விஷயம் நம்ம வந்து சொல்லிடலாமா? We love Redil GRTன்னு. ஓகே சார், ரெடி? இப்படி We love Redil GRT. Thank you. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே
இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே உயிரோடு. தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.